பண்ணலாம்ல? நோ மேரா, ஐ மீன் உனக்கு தான் தெரியுமே, இங்க யாரு எப்ப வருவாங்கன்னே சொல்ல முடியாது. 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை இங்க யாராவது அத்தை உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. இங்க பாருப்பா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் இந்த வீடு ஒரு வீடு மாதிரி மாறி இருக்கு. ஒரே குடும்பமா சேர்ந்து இருக்கு. அது எல்லாமே இவளாலதான். ஆமா ஆமா, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதனால வீட்ல ஒரு சின்ன பூஜைக்கு ஏற்பாடு பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க 2 பேரும் ஒண்ணும் பண்ண தேவையில்லை. இன்னைக்கு சாயங்காலமே நல்ல முகூர்த்தம் இருக்கு. நீங்க 2 பேரும் சேர்ந்து அங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஆண்டி, இந்த பூஜா முகூர்த்தம் இதுலலாம் எனக்கு கொஞ்சம் கூட. ரோஹித், பரவாயில்லப்பா, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த பூஜை முக்கியமா கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு தான். மைரா கண்டிப்பா இருப்பா. அதே மாதிரி நீயும் இருந்தேனா. ஆக்சுவலி ஆண்டி, எனக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு. நான் இப்போ அர்ஜென்ட்டா போய் ஆகணும். நீங்க தாராளமா பூஜை பண்ணுங்க. அண்ட் எங்களுக்காக பண்றதுக்கு தேங்க்ஸ். வா மைத்திலி, நம்ம பூஜைக்கான ஏற்பாடு பண்ணலாம். தூங்கு செல்லமே தூங்கு தூங்கு. ஆரத்தி தட்டு தயாரா இருக்கு. பிரசாதத்துக்கு என்ன பண்ணிருக்க? பாதாம் கீர். ப்ளீஸ் அக்கா, நீங்க பாதாம் கீர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஷாலினி, உன் கையில போட்ட மருதாணி இன்னும் காயல என்ன? இல்ல கையில ஏதாவது சரங்கு வந்திருக்கா? என்ன தும்மா கிண்டல் பண்றீங்க? நீங்க 2 பேரும் பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. பாவ குழந்தைய யாரு பாத்துக்குவா? இந்த ஷாலினியை தவிர. அது சரி, இவ்வளவு நேரத்துல குழந்தை இல்ல, குழந்தையோட பாட்டியே தூங்கிடுவா. வா இங்க, குழந்தை என்கிட்ட கொடுத்துட்டு மத்த வேலையெல்லாம் நீயே பாரு. சரி விடுங்க அத்தை, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இல்ல மைத்திலி, இருக்கட்டும் விடு. சீக்கிரம் வா ஷாலினி, 15 மாலை ரெடி பண்ணணும். சீக்கிரமா பண்ணு. அம்மா மைத்திலி, நீ போ மைராவை ரெடி பண்ணு. மைராவை நான் ரெடி பண்றேன். இல்ல அதெல்லாம் வேணாம், வேலையெல்லாம் பாக்கணும்ல. போ மைத்திலி, நீ போ. சீக்கிரம் சீக்கிரம் குழந்தைய கொண்டா. போமா போ, உன் பாட்டி கிட்ட போய் தூக்கத்துல இருந்து எழுந்து அழுது. வாட செல்லக்குட்டி, என் தங்க பேத்தி, என் தங்கமா நீங்க. இதையா? இதையா நான் போட்டுக்கணும்? இவ்ளோ ஹெவியா இருக்கு. பாரு, இந்த விஷயத்துல எதிர்த்து பேசக்கூடாது, புரியுதா? என்ன அக்கான்னு கூப்பிடுறல? இந்த அக்கா பேச்சை கேட்டு வாயை முடிக்கிட்டு இதை கட்டிட்டு வா. சாரியா? நோ சான்ஸ். நோ சான்ஸ்னா என்ன? வீட்ல பூஜை தான், பார்ட்டி இல்ல. பூஜை நடக்கும்போது இப்படியா ஸ்கர்ட் போட்டு வந்து நிப்பேன்? இதுல என்ன இருக்கு? நீங்களும் போட்டுக்கோங்க. அட கடவுளே, பிளேன் போது நிறுத்து. சரி, அன்னைக்கு நீ ஒரு சாரி வாங்கினேல்ல, அதையே கட்டிட்டு வரியா இல்ல நான் கொடுக்கவா? இல்ல என்கிட்ட இருக்கு. என்ன மயூரா, ரோகித்துக்கு பிடிச்ச சிகப்பு கலர் சாரி கட்டுவேன்னு நினைச்சேன். இந்த கலர் ருத்ராக்கு பிடிக்கும் துருவா. இந்த கலரை துருவா தான் சூஸ் பண்ண. பரவாயில்ல விடு, இதுவும் நல்லதா இருக்கு. சரியா செலக்ட் பண்ணிருக்க. தேங்க்யூ. உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? ரோஹித்தை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்திருக்கியே, இது உனக்கு சரியா படுதா? இல்ல, சந்தோஷம் எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. எனக்கு தெரிஞ்சு நான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன். மனசாரதான் முடிவெடுத்திருக்கியா? மனசு சொல்றதுதான் அக்கா கேக்குறேன். ஆனா ஒண்ணு, எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா நிறைய வலி. இதுல எனக்கா லாபம் இருக்கு? நான் நிறைய தடவை என் மூளையில போட்டு யோசிச்சு பார்த்துட்டேன். ரோஹித் கூட இருக்கிறது தான் அக்கா சரி. அப்படின்னா உன் மனசுல ருத்ரா தம்பிக்கு இடமே இல்லையா? தயவு செஞ்சு என்கிட்ட கேள்வி கேட்காதீங்கக்கா. என்னால ரொம்ப நேரம் பொய் சொல்ல முடியல. பொய் சொல்ல முடியாம நீ எப்படி குடும்பம் நடத்துவ?